கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாக்கோபுவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் எப்படி சொல்லுகிறது? எந்த காரியத்தின் நிமித்தமாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? ஈசாக்கை பலியிடு என்று சொல்லுகிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக ஈசாக்கை பலிபீடத்திலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். அந்த கடைசி நிமிஷம், இப்போ கத்தி எடுத்தாச்சு பலி செலுத்துவதற்கு. இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியையினாலே நீ நீதிமானாக்கப்பட்டாய். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த போராட்டம், ஆண்டவரை ஒருவேளை நிந்திச்சிட்றோமா? கடந்து வந்துடுற பாடுகளில் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரே, மற்றவர்கள் எல்லாருக்கும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆண்டவர் உன்னை பலிபீடத்திற்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ நீதிமானாக்கப்பட வேண்டுமானால் நீ பலிபீடத்தில் நின்றே ஆக வேண்டும். சோதனைக்கு உட்படும்படியாக கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் ஒப்புக்கொடு. பலிபீடத்தில் அவன் கத்தியை எடுக்கிறான் பலி செலுத்துவதற்கு. அப்பொழுதுதான் கர்த்தர் இடைபடுகிறார். தேவன் அப்பொழுதுதான் இடைபடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பலிபீடத்தில் நீதிமானாக்கப்பட்டான். இன்று நீ எந்த ஸ்தானத்தில், எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாய்? தேவ பிள்ளையே, நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவனோடு என்று சொல்லி இருப்பதை காட்டிலும் நீ நீதிமானாக வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிறாயா? நிச்சயமா போராட்டங்களோடு கூட தான் கடந்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் உன்னை சோதித்த பின்பு நீ சுத்த பொன்னாக விளங்கப் போகிறாய். ஒருவேளை கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு முடிவு வராத ஆண்டவரே இந்த கண்ணீருக்குன்னு கேட்கிறியாம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பலிபீடத்தில் நிற்கிறாயோ, பலிபீடத்தில் நிற்கிறாயோ, இயேசுவை நோக்கி பார். விடுதலை கொடுக்கிற நம்ம தெய்வத்தை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. யார் யார் இந்த வேளையில கண்ணீரோடு கூட பலிபீடத்தில் நிற்கிறாப்பா, எல்லாவற்றையும் பலிபீடத்தில் சமர்ப்பித்து விட்டு நிற்கிறேன். எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கதறுகிறேன். என் அன்பு உறவுகளுக்கு கர்த்தரின் நாளில் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நீதிமான்களாக மாற்றி நீதிமான்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடும். என் அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. நீங்க இன்றைய நாளில் செய்கிற மகிமையான விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக வெளிச்சம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். விடுதலைக்காய் நன்றி. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்வாழ்த்துதலாய் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.